இந்த எத்தனோ வெட்டினரி மெடிசனை 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னால் யாருக்குமே தெரியாது. இந்த 25 வருஷத்தில் அதை கொண்டு போய் சேர்த்துருக்கோம். அதனுடைய சிறப்புக்கு காரணம் இந்த மருத்துவம் தான். உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, மடி அம்மை. அந்த மேலே வந்த காம்பு எப்படி இருக்கு? கறி கரியான்னு சொல்லுவோம் தமிழ்ல, அப்படிதானே சொல்லுவோம். கறி கரியா வெந்து கறி கரியா இருக்குன்னு. கீழே எப்படி இருக்கு? பளபளன்னு இருக்கு. என்ன? சீரகம், வெந்தயம், பூண்டு, மஞ்சள், குப்பமேனி, வேப்பிலை, துளசி. மஞ்சத்தூள் நீங்க நம்ம வீட்லயும் சரி, உங்க சமையலுக்கும் சரி, உங்க மாடுகளுக்கு, உங்களுக்கு வைத்தியத்துக்கு பண்றதுக்கு விரலி மஞ்சளை வாங்கி நீங்க அரைச்சு. பட்டாம்பூச்சி இல்லைன்னா என்ன சார்? நான்லாம் ஏஐல அப்படியே எங்க வீட்டில் அப்படியே ஒரு ப்ரொஜெக்டரை வச்சு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி என் பிள்ளைங்களுக்கு காமிச்சாலும் திறமையா பேசலாம். பட்டாம்பூச்சி இல்லைன்னா ஒரு 200 வகையான செடிகள் பூக்காது, காய்க்காது. இதெல்லாம் வந்து எல்லாரும் பேசுறாங்க. இந்த மாதிரி இது என்ன பண்ணுது? மாத்திரையை வீட்டை விட்டு அடிச்சு விரட்டுதுன்னு சொல்றது. நெக்ஸ்ட் இதுல இவ்வளோ பேர் பேசியிருக்காங்க. இதுல யாருன்னு பார்த்தீங்கன்னா வெட்டினரி மைக்ரோபயாலஜி, மெடிக்கல் காலேஜஸ், பயோடெக்னாலஜி, ஆயுர்வேத எல்லாரும் வந்து எதை பத்தி பேசுறாங்க? இந்த எதிர்ப்பு, நோய் எதிர்ப்பு தன்மையை பத்தி. நெக்ஸ்ட் அதுல வந்து இது மாதிரிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து நிறைய பேசுறாங்க. அதுல இந்த எத்தனோ வெட்டினரி மெடிசனை வந்து இந்தியாவில் அரசு சார்ந்த பல நிறுவனங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. இந்த எத்தனோ வெட்டினரி மெடிசனை 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னால் யாருக்குமே தெரியாது. இந்த 25 வருஷத்தில் அதை கொண்டு போய் சேர்த்துருக்கோம். அதனுடைய சிறப்புக்கு காரணம் இந்த மருத்துவம். நம்ம முயற்சி எடுத்திருக்கோம், அவ்வளோதான். அடுத்து இதான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, மடி அம்மை. அந்த மேலே வந்த காம்பு எப்படி இருக்கு? கறி கரியான்னு சொல்லுவோம் தமிழ்ல, அப்படிதானே சொல்லுவோம். கறி கரியா வெந்து கறி கரியா இருக்குன்னு. கீழே எப்படி இருக்கு? பளபளன்னு இருக்கு. என்ன? சீரகம், வெந்தயம், பூண்டு, மஞ்சள், குப்பமேனி, வேப்பிலை, துளசி. திருநீர்ச்சி பத்திரம் இல்லை துளசி அரைச்சி போட்டால் 3 நாள்ல எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன சொன்னேன்? மருத்துவம் என்பது எல்லாருக்கும் எளிதில், அதான் ஒன்று, ப்ளூ கலர்ல இருக்கிறது எளிதில் கிடைப்பது. 2வது கட்டுப்படி ஆகிற விலையில எளிதில் கிடைப்பதுங்கிற ஒரு அர்த்தம் சொல்றேன். நான் மூலிகை மருத்துவம் ரொம்ப பெருசுன்னு நான் பேசுறேன். அவங்க ஒருத்தர் வந்து கேட்குறாங்க, சார் மாட்டுக்கு மடி நோய் இருக்குன்னு, நீங்கள் காலைல பஸ் எங்க பார்த்து சார் சொன்னார் 4:30 மணிக்கெல்லாம் வருது சார். எந்த ஊருக்கு வருது? இளங்குனிக்கு வருது. அந்த பஸ்ஸுக்கு போங்க. அது போனோன்னு நேராக அப்படியே திருவண்ணாமலை போய் திருவண்ணாமலையிலேருந்து நாமக்கல் போங்க. நாமக்கல்லில் காலையில் ஒரு 8 மணிக்கு கொல்லிமலைக்கு ஒரு பஸ்ஸு போவோம். அரப்பளேசு கோயிலில் போய் இறக்கி விட்ருவோம். அங்கேருந்து ஒரு 3 மைல் நடந்து போனீங்கன்னா அங்கே ஒரு குகை வரும். அங்கே ஒரு சாமியார் இருப்பார். அவர் தியானத்தில் இருந்தாருன்னா பேச மாட்டார். அவர் எப்போ முழிக்கிறா அவர்கிட்ட மருந்து வாங்கிட்டோம். இந்த மருந்து என்னைக்காவது வேலைக்கு ஆகுமாமா நமக்கு? ஜோரா கை தட்டுங்க. மஞ்சத்தூள் நீங்கள் நம்ம வீட்லையும் சரி, உங்கள் சமையலுக்கும் சரி, உங்கள் மாடுகளுக்கு, உங்களுக்கு வைத்தியத்துக்கு பண்ணுறதுக்கு விரலி மஞ்சளை வாங்கி நீங்கள் அரைச்சி. போன வருஷம் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மஞ்சள் வந்து தடை பண்ணிட்டாங்க சார். அந்த விரலி மஞ்சள் ஈரோடு தான் நமக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. அதையே தடை பண்ணிட்டாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது சார்? இல்லை, அவங்க தடை பண்ணதுக்கான காரணம் அரசியலா என்னன்னு எனக்கு தெரியல. கெமிக்கல்ஸ் வந்து மஞ்சளில் வந்து பெருசாக பயன்படுத்த வேண்டிய அவசியம் அந்த மஞ்சளுக்கு பூச்சி மருந்து போட்டிருக்காங்க. இல்லை, அது ஸ்டோரேஜ் இருக்கு இல்லையா, ஓட்டை உழுவாமல் இருக்கிறதுக்கு ஒரு வாலட்டைல் பெஸ்டிசைடு வைப்பாங்க. அது வந்து அங்கே வேலை செய்கிறவங்க வந்து அதை கவனமாக வைக்க, தப்பு தான் அது. ஆனால் இவ்வளவு பெரிய முதல்ல போட்டு வாங்கி வச்சிருக்கோம் குடவுல ஒரு வாலட்டைல் காம்பவுண்ட் வைக்கும்போது அங்கே பறக்கிற அந்து பூச்சிகளை அது கட்டுப்படுத்தும். மஞ்சளில் கெமிக்கல் அடிக்க மாட்டாங்க, அடிக்க முடியாத, கட்டுப்படி ஆகாது அவங்களுக்கு. அதை வந்து டெஸ்ட் பண்ணும்போது அதனுடைய ரெசிடியூ லெவல் கூட இருக்கும். இன்னொன்று, ஒரு நாட்டுக்குடைய பிரச்சனையில் வந்து அவங்க வந்து அதை தடை பண்ணுறதுக்கு இது ஆரம்பத்தில் நினச்சி பார்த்தீங்கன்னா இது பின்புலம் பெரிய அரசியல் இருக்குது. மஞ்சளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சு
அதை தேய்ச்சி அதுக்கப்புறம் மருத்துவத்துக்கு பயன்படுத்துவோம். அதனால் பெரும்பாலும் நமக்கு ஒன்று, நீங்கள் கொண்டு வந்து சுண்ணாம்பு தண்ணியில் ஊற போட்டு எடுத்து காய வச்சுட்டு தோலை தேய்ச்சிட்டு உங்கள் சமையலுக்கு பயன்படுத்துங்க. மாட்டுக்கு வெளியில் அரைச்சி போடுறதுக்கு அதை அப்படியே மில்லில் கொடுத்து அரைச்சி வச்சுங்க. அது வந்து அதான் ஆக்சசிபிலிட்டினா உங்களுக்கு எளிதில் கிடைக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ நான் சொல்கிற எல்லா பொருளும் உங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கிற பொருளாக தான் இருக்கும். இன்றைக்கி பூரா பார்த்தீங்கன்னா அஃபோர்டபிலிட்டிங்கிறது கட்டுப்படி ஆகிற மாதிரி இருக்கணும். மூணாவது தான் ரொம்ப முக்கியம். என்ன சொன்னேன், இந்த மருந்து கொடுத்தால் இந்த வேலை நடக்கும்னா 100க்கு 90, 80லேருந்து 90%, 10க்கு 8 மாடு 9 மாடு அந்த வெற்றியை உங்களுக்கு கொடுக்கணும். அடுத்து இப்போ பாருங்கள், ஒரு மருந்து பொருள் பயன்பாடு வந்து டாக்டரும், வெட்டினரி டாக்டர், இது ப்ளூ கலரு, இது வந்து மெடிக்கல் டாக்டர், எல்லாம் எங்கே வருது திருப்பி? அவர் மாட்டுக்கு, அவர் மனுஷனுக்கு வைத்தியம் பண்ணுறாரு, மீனுக்கு வைத்தியம் பண்ணுறாங்க, இந்த பொருள் எல்லாத்தையும் போடுறாங்க, மாட்டுக்கு நாய்களுக்கு போடுறாங்க, எல்லாம் எங்கே வருது கடைசியாக? மண். பூமியை தாய்ங்கிறோம். இந்த பூமின்னு பேர் கேட்டதுமே ஒரு மாதிரி அதிருதா? அப்படி ஒரு அமைப்புக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்கல்ல, பூமிங்கிறது. இது சித்த மருத்துவத்தில் இப்படி ஒரு வகைப்பாடு உண்டு. பஞ்சபூதங்கள். உலகத்தில் இருக்க உயிரினங்களில் இந்த கட்டை விரலை மற்ற விரலோட சேர்க்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது மனிதர்கள் மட்டும்தான். அப்போசிங் தம்புன்னுவாங்க. மற்ற விலங்கினங்கள்லாம் இப்படி வந்து இந்த கட்டை விரலை இப்படி மடக்க முடியாது. அதனால தான் நம்ம கருவிகள் செய்வோம், ஆயுதங்கள் செய்வோம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது அது ஒன்று. அப்படி கட்டை விரல் தான் பூமி. இது என்ன? பூமி. இது விசும்பு. விசும்புக்கு அர்த்தம் சொல்லணும்னா ஒரு நாள் வேணும் உங்களுக்கு. அதனால் அதோட ஆகாயன்னு வச்சுக்கோ. இதுவும் நான் ஒரு 3 நாள் கேட்டிருக்கேன். அதனால் உங்களுக்கு ஒரு நாள் நான் பேச முடியும் என்னால். அதில் இது என்னது? மிச்சம் என்ன இருக்குது? 3. காற்று, நெருப்பு. இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது, நான் சொல்கிற மாதிரி சொல்லணும். காற்று, நெருப்பு, நீர். வாதம், பித்தம், கபம். வாதம்ங்கிறது காற்று, பித்தம்ங்கிறது நெருப்பு, கபம்ங்கிறது இது. இதை வச்சுட்டு ஒரு ஆளுக்கு என்ன உடம்பு சரியில்லைன்னு 5 நிமிஷம் சொல்கிறதுக்கு ஒருத்தர் தஞ்சாவூரில் இருக்கார். அவர் பேர் புண்ணியமூர்த்தி. டபுள் ஆக்ட். நான் இல்லை, இப்படி பார்த்தோன்னு சொல்லிடுவார். ஸோ இப்படி இதுக்குள்ளே அடக்கியிருக்கோம் நம்ம. இது அந்த 5 பஞ்சபூதத்தையும் நம்ம வந்து இப்போ கெடுக்கிறோம் செயற்கை முறையில். அடுத்துங்க. கண்ணுக்கு வந்து ஒரு காம்பு சுத்தமா பால் கறக்கல. இப்ப 2 கண்ணு போட்டுருச்சு. சரி. அந்த ஒரு காம்புல இன்னும் பால் வராம இருக்குது. அதையும் சரி பண்ணணும். கல்லு மாதிரி இருக்கிறத இந்த சோத்துக்கத்தாழ சுண்ணாம்பு மஞ்சளை அதுல இருந்து வந்து சீம்பால் மாதிரி இருந்தது வந்து கட்டி மாதிரி ஆகி வெளியே வந்துருச்சு. சரி, இப்போ மடியில பால் வருதா இல்லையா? அதுல எதுவுமே வரல. எப்படி இருந்தாலும் சோத்துக்கத்தாழ சுண்ணாம்பு மஞ்சள் தான் ஆரம்பிக்கணும் நீங்க. ஏன்னா உள்ள இருக்க திசுக்களை அதனுடைய இது மாற்றணும். அதுக்கப்புறம் தான் உற்பத்தியை பற்றி பேச முடியும். பேசலாம். காம்பு வெடிப்புக்கு இந்த சோத்துக்கத்தாழ சுண்ணாம்பு மஞ்சள் அப்படியே அரைச்சி வெண்ணெயில் குழப்பி போட்டால் போதும். மடியில் அதை தடவிட்டு கீழே வெண்ணெயில் குழப்பி போடணும். இண்டிவிஜுவலாக கேட்குறதெல்லாம் நீங்கள் அப்புறமா என்கிட்ட பேசுங்க. ஏன்னா இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பல தரப்பட்டவங்க வந்திருக்காங்க. ஒரு சில பேருக்கு ஒரு தடவை சொன்னதுமே பளிச்சுன்னு புரிஞ்சிடும். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு மருத்துவம் இருக்கிறது. அது வெற்றிகரமான மருத்துவம். இந்தியாவினுடைய மத்திய அரசுலேருந்து மாநில அரசு வரைக்கும் இதை ஏற்றுக்கொண்டு பயிற்சி கொடுப்பதற்கு எல்லா அரசு ஆணைகளும் வெளியிட்டு இருக்கிறது. இந்த செய்தி உங்களுக்கு தெரியணும். இது அரசு பூர்வமான அதிகாரப்பூர்வமான மருத்துவ முறை. 2வது, இது மாதிரி பயன்படுத்தலைன்னா நம்முடைய சந்ததியினர் பின்னாடி பெரிய பாதிப்புக்குள்ளார்கள். நம்ம கண்டிப்பாக இதை செய்யணும். செலவு குறைச்ச, வருமானம் அதிகம், தொடர்ந்து இந்த பால் உற்பத்தி, சுத்தமான பால் உற்பத்திக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த செய்திகளை மட்டும் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச அப்படி 400 வகையான நோய்களுக்கான மருத்துவ முறைகளை தெரிஞ்சு உங்களை உடனே நாளை காலையில் டாக்டர் ஆக்குறதுல இந்த பயிற்சியினுடைய நோக்கம். ஆனால் எல்லா நோய்களுக்கான மருத்துவம் உங்களுக்கு சொல்லித்தரப்படும். அது ஒரு குழுவை அமைச்சு, இன்றைக்கி எல்லாம் அவர்கிட்ட நீங்கள் எல்லாரும் பேர் பதிவு பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் குழுவை அமைச்சு உங்களுக்கு அதை இந்த பகுதியில் உள்ளவங்க, வெளியில் உள்ளவங்களை எல்லாம் என்னுடைய அலுவலகத்தில் கோகுல் மூலமாக பிரித்து உங்களுக்கு எல்லாம் கேள்வி கேட்கலாம், பதில் சொல்லலாம். அதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறோம். அடுத்துங்க. அடுத்து இது பாருங்கள், எல்லாமே ஒன்றுக்குள்ள ஒன்று. மனிதன், விலங்குகள், நுண்ணுயிரிகள் எல்லாம் ஒன்றுக்குள்ளே அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கு. அடுத்து அடுத்து இதை பாருங்கள். இப்போ இதில் என்ன இருக்கு? மண், நீர், காற்று, மனிதர்கள், விலங்குகள் எல்லாம் ஒன்றோட ஒன்று சார்ந்து இருக்கா, தனித்தனியாக இருக்கா? இப்போ நீங்கள் நான் ஒரு ஆள் வந்து மாட்டுக்கு ஊசி போடுறதுனால என்ன வந்துட போகுதுன்னு நான் ஒரு வெட்டினரி டாக்டர் நினச்சேன்னா எல்லாத்தையும் கெடுத்துரும். நான் மட்டும்தானே மாத்திரை சாப்பிட்றோன்னு சொல்லி என் வீட்டில் மட்டும் நான் வந்து
சாக்கடையிலையும் சிங்க்லையும் கெமிக்கல் ஊற்றுறேன்னு நீங்கள் நினச்சிங்க, நான் மட்டும்தான் வாஷிங் மிஷினில் இவ்வளோ ஊற்றுறேன்னு நினச்சா எல்லாருடைய ஒட்டுமொத்த பங்களிப்பும் கடைசியாக என்ன ஒரு கெடுதலை உண்டு பண்ணுதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான படம் இது. அடுத்து இதுவும் அது சார்ந்தது தான். அதில் நிறையா நைட்ரஜன், கார்பன், இந்த சைக்கிள்லாம் வரும். இப்போ மனிதர்கள் விலங்கினங்கள் உருவானதில் எல்லாத்துக்கும் அடிப்படையாக எல்லாத்துக்கூடையும் ஒரு தொடர்ந்து வரக்கூடியது நுண்ணுயிரிகள். நுண்ணுயிரிகள் இல்லாமல் எதுவுமே இல்லை. இப்போ ஒரு கேள்வி, அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி யோசிச்சுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்கள் பேரப்பிள்ளைகளுக்கோ இல்லை உங்கள் கொள்ளு பேரப்பிள்ளைகளுக்கோ பட்டாம்பூச்சியை பறக்க வச்சு காமிக்க போகிறீங்களா, அட்டையில் குண்டூசியில் கொத்தி வச்சு காமிக்க போகிறீங்களா? அது பறக்கணும்னா சுற்றுச்சூழல் என் பங்குக்கு மாடு வளர்க்குறேன்னா என்ன பண்ணணும்னு நீங்கள் யோசிக்கணும். புரியுதா உங்களுக்கு? இப்போ இது வந்து நான் மட்டும் இல்லை. அதுக்கப்புறம் இயற்கை வேளாண்மை. ஸோ இயற்கை வேளாண்மை பண்ணுறவங்க மாடு வச்சுக்கணும். மாட்டுக்கு இந்த மூலிகை மருத்துவத்தை பயன்படுத்தினீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம இந்த உலகத்தில் நம்புறீங்களா? பட்டாம்பூச்சி இல்லைன்னா என்ன சார்? நான்லாம் ஏஐயில் அப்படியே எங்கள் வீட்டில் அப்படியே ஒரு ப்ரொஜெக்டரை வச்சு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி என் பிள்ளைங்களுக்கு காமிச்சாலும் திறமையாக பேசலாம். பட்டாம்பூச்சி இல்லைன்னா ஒரு 200 வகையான செடிகள் பூக்காது, காய்க்காது. சின்ன சின்ன பூச்சிகள் இல்லாமல் போச்சுன்னா சோளம், கம்பு, அரிசி, கோதுமை, இந்த 4 பயிர் தவிர வேற எந்த பயிரும் காற்றினால மகரந்த சேர்க்கை நடக்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு உயிரினம் தேவை. அந்த பூச்சிகள், குருவிகள், சின்ன சின்ன வண்டுகள், கொசுக்கள் முதற்கொண்டுக்கு ஒரு நம்மகிட்ட இருக்க 4-5 கொசு நோய் பரப்பதை தவிர அது இல்லாமல் ஒரு 120 வகையான கொசுக்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் கூட இந்த மகரந்த சேர்க்கை பண்ணுது. இந்த பட்டாம்பூச்சி போன்ற, தேனீக்கள் போன்ற பூச்சி இனங்கள், அதுக்கு பேர் இன்செக்ட்ஸ், அதெல்லாம் இல்லாமல் போச்சுன்னா உலகத்தில் எந்த பயிரும் விளையாது. தக்காளி இல்லாமல், சாக்லேட் இல்லாமல், இந்த மாதிரி நமக்கு ஊட்டச்சத்து தரக்கூடிய எத்தனையோ வகையான பயிர்கள் எதுவுமே வராது. நெக்ஸ்ட், எல்லாம் இழந்திருக்கோங்கிறதுக்கான இப்போலாம் பேசுனா ஒவ்வொன்றும் அவ்வளவு பெரிய, அதாவது நான் வந்து உங்களுக்கு செய்தியாகவும் சொல்லணும், உங்களுடைய மனசுக்குள்ளேயும் இதை புகுத்த வைக்கணுங்கிறதுனால நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன். இது இங்கே தான் இருக்குது. பூமியில் வந்து இந்த கருத்துக்களை எடுத்து அவங்க நிறையா படங்கள்லாம் வச்சுருக்காங்க. வரக்கூடிய பயிற்சிகளில் இந்த கருத்துக்களை ஒன்றொன்னே ஒரு இதாக கொடுக்கணும்னு பார்த்து நான் கேட்டுக்கிறேன். நெக்ஸ்ட், இதே தான் இந்த மண், வேறு எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று. இப்போ நீங்கள் ஒரு செடி போடுறீங்கல்ல, ஒரு விதை போடுறீங்க, ஒரு செடி முளைக்குது. அந்த செடி சத்தை எப்படி எடுக்குது தெரியுமா? அதுக்கு வேணுங்கிற சத்தெல்லாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சார் வேறு வேரெல்லாம் உறிஞ்சிறதுக்கெல்லாம் அங்கே ஒன்றும் வேலையே இல்லை. நுண்ணுயிரிகள் தான். மைக்ரோ பயோம்னு சொல்லக்கூடிய வார்த்தை வந்து இப்போ மந்திர வார்த்தை. எங்க ரொம்ப நுட்பமான அறிவியல் ஆராய்ச்சியில் இது ஏன் சார் இவ்வளோ நாள் பேசலை? எங்கள் ஆளுங்க எல்லாருக்குமே தெரியுமா சார், மண் தாய், மண்ணில் உயிர் இருக்குன்னு நாங்கள் தான் அந்த காலத்துலேருந்து அடித்து சொல்லிகிட்டே இருக்குமேன்னு. நம்முடைய அறிவு ஒரு புரிதலான அறிவு. அவர்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி திரும்ப எங்கே வந்திருக்காங்க? நம்ம இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ அதனால் நுண்ணுயிரிகள் இல்லாமல் எந்த உங்கள் என்பிகே இருக்கு இல்லையா, தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பு எதுவுமே வந்து எடுக்க முடியாது. எந்த வேரும் எடுக்காது, நுண்ணுயிரிகள் இருந்தால் தான். அதனால தான் அப்பப்போ 2 வார்த்தையை சொல்லுவாங்க. என்னது? அசோஸ்பைரிலம் இருக்கா, லேசாக ஒரு அடையாளம். ஆனால் அதுக்கு உள்ளார அவ்வளோ பெரிய உலகம் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம கொண்டு வர முடியாதுங்கனால 2 உங்களுக்கு அடையாளத்துக்கு காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த உலகத்தில் எல்லாமே நுண்ணுயிரிகள் நம்பி தான் இருக்குது. நீங்கள் யாராவது எனக்கு வந்து கையை நான் சுத்தமாக வச்சுக்குவேன், 3 தடவை சோப்பு போட்டு 3/4 மணி நேரம் ஊற வச்சு குளிப்பேன்லாம் உங்களுக்கு இந்த உலகம் உங்களுக்கு இல்லை. நீங்கள் எங்கேயாவது சந்திர மண்டலத்துக்கு போய் தனியாக ஒரு கூண்டு கட்டி இருந்துக்கலாம். நெக்ஸ்ட், குழந்தை எப்படி விளையாடுதுன்னா சுத்தமாக இருக்கணும் தான், ஆனால் விளையாடாமையே இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தியே வராது. இது கொஞ்சம் மன்னிச்சுங்க எனக்கு. அது நெட்டில் வேறு படம் இல்லை. உங்கள் அழகான பெண்கள் முகமே இவ்வளவு நுண்ணுயிர்கள் இருந்தால் எங்கள் முகம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. எங்கே பார்த்தாலும் இருக்குது. முகம், கை, கால், பேச்சு, எல்லா இடத்துலையும் என்ன இருக்குது? அதான் உலகம். நம்மெல்லாம் அது கூட நம்மளை அது வாழ வைக்குது. அது வாழ வைக்குதா இல்லையாங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும்.